ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிவரஞ்சினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த விலாகில் என்னுடைய 2 PM to 4:30 PM நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சன் டைல்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ தட் 2 லைட்டு இருந்தாலுமே அந்த அளவுக்கு லைட்னிங் வந்து கரெக்டாக இல்லாத மாதிரியே இருந்துச்சு. இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளாக பேஸ்ட் பண்ணாமலே இருந்தது. சரி இன்றைக்கி கையோடு பேஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அதை தான் பேஸ்ட் பண்ணேன். கிச்சனில் ப்ராப்பர் லைட்னிங் இருந்துச்சுன்னா ஏஸ்தட்டிக்காகவும் ஒரு க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அதனால தான் வந்து இந்த லைட் வந்து வாங்கி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன லுக் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து எவ்ரி வீக் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுவேன். டெய்லியும் பார்த்தீங்கன்னா சும்மா கவுண்டர் டாப் மேலே மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஆனால் எவ்ரி வீக் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது வழக்கம். இந்த ஆயில் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த் ஒன்ஸு இல்லை 6 மந்த் ஒன்ஸு அந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். சரி இதை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 4 to 5 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவோம் கையோட அப்படின்ட்டு அதை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். பொதுவாக ஆயில் பாட்டிலில் நிறையா ஸ்டெயின்ஸ் வந்து அடியில் தங்கிடும். அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஆயில் பாட்டிலில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ப்ளைன் வாட்டரில் நல்லா பாட்டிலை வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் விம் லிக்விட் இருக்கும் இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் இந்த பாட்டில் ஃபில் ஆகிற வரைக்கும் சேர்த்துக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே ஓவர் நைட்டும் விட்டுடலாம். அப்படி இல்லைனா ஒரு 1 hour இல்லை 2 hours கழித்து வாஷ் பண்ணோன்னா அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீனிங் தான். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 போர்ஷனாக வந்து டிவைட் பண்ணி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு போர்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ஜார்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஜார் வரைக்குமே எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோமோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோலின் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பார்ட்டாக டிவைட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நம்ம க்ளீனிங் வந்து ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப கிச்சன் வந்து மெஸ்ஸி ஆகாமலேயும் வந்து இது வந்து தடுக்கும். டெய்லி க்ளீனிங் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். அதே வீக்லி க்ளீனிங்கில் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோலின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறது இது ஒரு ரெகுலர் ருட்டீனாகவே எனக்கு வந்து ஃபாலோ ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஒரு நீட் லுக் வந்து நமக்கு கொடுக்கும். செகண்ட் போர்ஷனாக பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் கட்டர்லேருந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வரைக்கும் பிரிச்சுப்பேன். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா தான் நமக்கு ஒரு ஹாஃப் ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் தேர்ட் போர்ஷன் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு அடுத்த போர்ஷனு. எனக்கு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு இண்டக்ஷனில் வந்து ஸ்டெயின்ஸு அந்த தூசி அந்த மாதிரிலாம் படியாது. இப்போ ரெகுலராக வந்து இந்த இண்டக்ஷன் யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால இண்டக்ஷனில் தான் வந்து அதிக அழுக்கு ஸ்டெயின்ஸு அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இண்டக்ஷனையும் வந்து நல்லா க்ளீனாக வந்து தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லா திங்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா தான் கவுண்டர் டாப் ஃபுல் க்ளீனிங் வந்து முடிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த டைமில் ஏதாவது ஒரு லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதையும் வந்து எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த டைமில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன். மோரோவர் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் இந்த ஆயில் கேனு சிங்க் ஏரியா தான் வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஹோம்மேட் ஜாம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ட்ராகன் ஃப்ரூட் வந்து இருந்துச்சு. அது வந்து பிங்க் கலரில் இருந்ததா பார்க்குறதுக்கு ரொம்பவே இதுவாக இருந்தது அழகாக. ஸோ தட் ஜாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு.
நாங்க பார்த்தீங்கன்னா, பிரெட்டு கொஞ்சம் அடிக்கடி வாங்குவோம். ஸோ, பாப்பாவும் வந்து பிரெட்டு வந்து இந்த டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது, இல்ல சாண்ட்விட்சு, அப்படி இல்லன்னா இந்த ஜாம் வச்சு சாப்பிட்றது அப்படின்ட்டு சாப்பிடுவா. ஸோ, இந்த மாரி ஹோம்மேட் ஜாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா, அவளுக்கும் ஈஸியா இருக்கும், எனக்கும் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு, இந்த ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தோனே வந்து முடிவு பண்ணிட்டேன். சரி ஜாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. மெத்தட் என்னமோ வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா, நமக்கு வந்து ஹெல்த்தியாவும் பசங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்பவே சிம்பிள் தான். ட்ராகன் ஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மேஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து அதை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேனில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க ட்ராகன் ஃப்ரூட்டை இதில் மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர டைமில் நம்ம ஒரு ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அகைன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் வந்து சேர்த்துட்டு அகைன் வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க கொடுக்க அந்த ஜாமோடைய கன்சிஸ்டன்சி வர்றது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோதான், நம்மளுடைய ஹோம்மேட் ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே போதும். 3 to 6 மந்த்துக்கு நம்ம கடையில் ஜாம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஜாம் ரெசிபி வந்து மஸ்ட்டு ட்ரைனே சொல்லலாம். வீட்டில் கொஞ்சம் ப்ரெட் இருந்துச்சு. ஸோ, இன்றைக்கி பாப்பா ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே ஈஸியான ப்ரெட் அண்ட் ஜாம் தான். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல், எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட்டுமே சேர்க்காம, எந்த அளவுக்கு அதோடைய லுக் வந்து கொடுக்குது பாருங்கள். ஃபினிஷிங் வந்து சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே சிம்பிளாகிடுச்சு. பாப்பாவுக்கு இந்த ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணி அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எனக்கான ஒரு செல்ஃப் கேர் டைம் தான். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹோம்மேட் ஃபேஸ் பேக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கர்ட், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவுக்கு பதில் அரிசி மாவு இல்லை கடலை மாவு கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியை அப்படியே ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து விட்டாலே இது நல்லா ட்ரை ஆகி வரும். இதில் கர்ட் சேர்த்துருக்கிறதுனால ஒரு நல்ல கூலிங் எஃபெக்டாக கிடைக்கும். ரொம்பவே ரிலாக்ஸாகவும் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட்டாக ஆன மாதிரி இருந்தது. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக்கு வீட்டிலே வந்து போட்டாச்சு. இப்போ நார்மலாக மாய்ஸ்சரைசர், ஒரு சின்ன ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு என்னுடைய லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயில் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்காக அகைன் கிச்சன் உள்ள வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடியில் இருந்த எல்லா ஸ்டெயினுமே வந்து நல்லா ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் வாஷ் பண்ணல. சும்மா அப்படியே தண்ணியில் வந்து நல்லா ஷேக் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். பாட்டில் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போது பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. வரும்போதே ஒரே சிரிப்பு தான். என்னன்னு கேட்கும்போது தான் தெரியுது 3 days லீவாம். ஃப்ரைடேலேருந்து சண்டே வரைக்கும் லீவு அப்படின்ட்டு ரொம்பவே குஷியாக இருந்தாங்க மேடம். அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டு நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக அவள் கூடயே உட்காந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுதான் என்னுடைய இன்றைக்கான ஈவினிங் ரொட்டீன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.